ஆன் ரோடு செட்டாகவும் பஸ்ஸுங்க போற மாதிரி. அதுவும் பஸ்ஸுங்க பார்த்தா நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தேன். எல்லாம் பார்த்தா 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே பஸ்ஸுகளாக போகுது. ஸ்டேட் ஹைவே இது. நீங்க பார்க்கலாம் பஸ்ஸஸ் வந்து நிக்கிறது. இந்த பஸ் ஸ்டாப் பேர் ஆண்டார் மடம். நம்ம சைட் ஆன் ரோடு. இங்க இறங்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் சைட்டுக்குள்ள வந்துடும். ஏற்காடு ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலம் ஆயிடுச்சு. பெரிய பஜார் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கிற இடம். போட்டிங் வேற வந்திருக்கீங்க புதுசா. அதனால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இது கிரியேட் பண்ணிருக்கு. அதனால நீங்க நம்ப மாட்டீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. வெல் டெவலப் ஆன ஒரு ஏரியாவை கூட இப்படி ஒரு பஸ்ஸுக்கான போக்குவரத்து வந்து உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்னர் பஸ் கூட வந்துச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பிளாட்டும் இருக்கு, ரெசிடென்ஷியல் பிளாட்டும் இருக்கு. 600 சதுரடியிலிருந்து 2400 சதுரடி வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. உங்களோட ரேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரெசார்ட் கட்டி நம்ம வாழ்ற மாதிரியும் ஒரு ரெசிடென்ட் வீடு கட்டி வாழ்ற மாதிரியும் தான் இடம் இருக்கு. ஆன் ரோட்ல பஸ்ஸுங்க வந்துட்டு போற மாதிரி 5 நிமிஷம் விளையாடு 1500 ரூபா இல்ல 2000 ரூபாய் போகுமா சார்? இன்னைக்கு நீங்க நம்ப முடியாத ஒரு விலையில போட்டுட்டு இருக்கேன். வெறும் 800 ரூபா சதுரடி. அதான் என்ன சார் சொல்றீங்க? வெறும் 800 ரூபா தான். வெறும் 800 ரூபா சதுரடி. இது அசெட்டால மட்டும்தான் முடியும். அதுலயும் பாருங்க ஆஃபர் போட்டிருக்கேன். 50-50 ஆஃபர். சிபில் கம்மியா இருக்கு, இல்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னா இங்க வாங்க. வெறும் 50% டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 50% நீங்க வட்டி இல்லாத இஎம்ஐயா பே பண்ணலாம் 2 வருஷத்துக்கு. ஓ, இஎம்ஐல ஒரு லேண்ட் இந்த தானே நம்ம வாங்க முடியும் அசெட் பிளஸ்ல? கண்டிப்பா. ஒரு சாதாரண மனிதன் நம்மளால பே பண்ண முடியும். அவருக்கு பெரிய ஆசை இருக்கு, கனவு இருக்கு, ஒரு மனை வாங்கணும், வீடு கட்டணும். இங்க வாங்க, உங்க கனவை நனவாக்கிக்கலாம். 10,000 ரூபாய் இஎம்ஐல ஒரு சொந்த வீடு கனவை நீங்க நிறைவேற்றுறீங்க. சூப்பரான இடம் மக்களே. இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே இந்த நம்பரை கூப்பிடுங்க. வீடியோல இருக்க நம்பரை உடனே வாங்க. 600 சதுரடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு 20-25 நாள்ல ஒரு பிளாட் கூட இருக்காது. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. பல மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழ் பார்த்து வந்துருவீங்க. ஆமாங்க, நான் பழவேற்காடுல இருக்கேன். ஒரு பட்ஜெட்டான இடம் அப்படி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பழவேற்காடுன்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா நம்ம போட்டிங் தோணும், அப்புறமேட்டு மீனவர்கள் வாழும் ஒரு இடமாவும் தோணும். ஆனால் அதையும் தாண்டி இது வந்து பறவைகள் சரணாலயமா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சுற்றுலாதலமா பழவேற்காடு வந்து மாறி இருக்குங்க. ஸோ பழவேற்காடுல நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பஜார் ரோடு. ஸோ இந்த பஜார் ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் வண்டிங்க போயிட்டு வரும். பழவேற்காட்டில் 2 நிமிஷத்துக்கு உதவ பஸ்ஸுங்க போக்குவரத்து எனி டைம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சைட்டை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அசெட் பிளஸ் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அசெட் பிளஸோட விபி ரிச்சர்ஸ் சார் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகிற வழியில் அப்படியே பஸ் ஸ்டாண்டு மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டான இடம் காமிக்கிறேன். இது ஒரு பஜார் ரோடுனே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வீடுங்க மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை. பசங்க போக்குவரத்துலாம் இருக்குமா இருக்காதான் நினைச்சேன். ஆனால் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸுக்கு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ரெகுலராகவே இருக்கு. நம்ம சைட்டு பக்கத்துலன்னு சொல்றதோட சைட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண விவேகானந்த வித்யாலயான்னு ஒரு சூப்பரான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குதுங்க. ஸோ இதுல இருந்து ஆப்போசிட்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க சைட்டை போய் நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, அசெட் பிளஸ்ல சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பழவேற்காடு அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் வருது. நம்ம கூட ரிச்சர்ஸ் இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன் சார். ஸோ நம்ம பழவேற்காட்டில் ஆன் ரோடு செட்டாகவும் பஸ்ஸுங்க போற மாதிரி. அதுவும் பஸ்ஸுங்க பார்த்தா நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தேன். எல்லாம் பார்த்தா 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே பஸ்ஸுகளா போகுது. அப்படி ஒரு சைட்டு ஆன் ரோடு சைடா போட்டிருக்கேன்னு சொல்றீங்களே, நம்ம சைட் எங்க அமைஞ்சிருக்கு, என்னென்னலாம் பண்றீங்க சார்? மணி நான் சொல்றேன். இந்த சைட் இருக்கிற இடம் பேரு ஆண்டார் மடம். இங்க இருக்கு அப்படின்னா பொன்னேரியில இருந்து நீங்க பழவேற்காடு வர்றப்போ பழவேற்காடுக்கு ஜஸ்ட் 1.5-2 கிலோமீட்டர் முன்னாடி இந்த சைட் இருக்கு. ஓகே. ஆண்டார் மடம்ல நீங்க இறங்குனீங்கன்னா 2வது நிமிஷம் நம்ம சைட். பொன்னேரியில இருந்து 17 கிலோமீட்டர்ஸ் வரும். புலிக்கட்டில இருந்து, அதாவது பழவேற்காடுல இருந்து 1.5 கிலோமீட்டர் வரும். நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க பஸ் வருது. ஸ்டேட் ஹைவே இது. நீங்க பார்க்கலாம் பஸ்ஸஸ் வந்து நிக்கிறது. இந்த பஸ் ஸ்டாப் பேர் ஆண்டார் மடம். ஆண்டார் மடம்ங்கிற ஊர் இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. நம்ம சைட் ஆன் ரோடு. இங்க இறங்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் சைட்டுக்குள்ள வந்துடலாம். என்ன சார் இப்படி பஸ் இப்படி நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் பஸ் போயிட்டு இருக்கு? பழவேற்காடு ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலம் ஆயிடுச்சு. பெரிய பஜார் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கிற இடம். போட்டிங் வேற வந்திருக்கீங்க புதுசா. அதனால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இது கிரியேட் பண்ணிருக்கு. அதனால நீங்க நம்ப மாட்டீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. நீங்க இப்ப இன்னொரு 10 நிமிஷம் நம்ம நின்றதுனா இன்னும் 2 பஸ் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் கிராஸ் ஆகிற இடத்த நீங்க பார்க்கவே முடியாது. அப்ரிசியேஷன் லெவல், growth லெவல்னா என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் இங்க? நான் சிம்பிளா சொல்றேங்க. நீங்க வந்து கடல் ஓரத்துல மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டவரா கோவளத்துல எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அங்க ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு விலை ஏறிடுச்சு. இன்னைக்கும் பழவேற்காடுல வாங்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. நீங்க கோவளத்துல மிஸ் பண்ணிட்டீங்களா மனையை வாங்குறதுக்கு? பழவேற்காடுல ஒரு எளிமையான மனிதன் கூட ரொம்ப சுலபமா வாங்கக்கூடிய மனை இது. சுலபமா வாங்குறதுனால நிறைய பேர் உள்ள கொண்டே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை.
ஆன் ரோட்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு சொல்றதோட நீங்க இங்க வரும்போது பாப்பீங்க, ஏன்னா ஒரு பஸ் போகுதுன்னா ஒரு பஸ் வருது. இந்த மாதிரி ஒரு வெல் டெவலப் ஆன ஒரு ஏரியாவு கூட இப்படி ஒரு பஸ்ஸுக்கான போக்குவரத்து வந்து உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்னர் பஸ் கூட வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி பஸ்ஸுங்க போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் எனி டைம் இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு இடம் வாங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டை மெயினான ஒரு விஷயமா பார்ப்போம். இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுல தான் வளர்ச்சி இருக்கும்னு நினைப்போம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எனி டைம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இடம் வாங்கும்போது அப்ரிசியேஷன் growth நல்லா எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி எனி டைம் டிரான்ஸ்போர்ட், அது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்க ஒரு இடமா தான் நம்ம பார்க்க போறோம். என் சைட்டுக்கு அந்த பக்கம் தயானந்த சரஸ்வதினு ஒரு ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் விவேகானந்தா வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்படி இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆண்டார் மடம்ங்கிற ஊர் இருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை பழவேற்காடு பார்த்துட்டு வருது. ஏன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல மட்டும் மிக அழகான ரோடு, 5 நிமிஷத்துக்கு பஸ், நிறைய ஒரு பெரிய ஊர் வளர்ந்துருக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியை பழவேற்காடு பார்க்கும். சைட்டை பொறுத்த வரைக்கும் பொன்னேரி பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன். பொன்னேரியை ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும்னா பொன்னேரி தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன். வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடலாம். ஒரு 20 நிமிஷம் பஸ் டிரைவ் தான். இதை விட முக்கியம் என்ன அப்படின்னா பொன்னேரி மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துருக்கு. இன்னைக்கு பொன்னேரியில் இல்லாத கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை, SRO இல்லை, அவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. பறவைகள் சரணாலயத்துக்கு வரவங்க அத்தனை பேரும் இந்த ரோட்ல தான் வந்து ஆகணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் இங்கே பறவைகளை பார்க்க வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் லே அவுட் போட்டிருக்கோம். ஆன் ரோட்லேருந்து நம்ம சைட்டு ரொம்ப தூரமா சார்? ஒரு 100 அடிங்க, அவ்வளோதான். சைட்ல போய் பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சைட் எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? நம்ம சைட்டில் என்னென்னலாம் பண்றோம் சார்? சைட் வந்து 3 ஏக்கர்ல போட்டிருக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பிளாட்டும் இருக்கு, ரெசிடென்ஷியல் பிளாட்டும் இருக்கு. 600 சதுரடியிலிருந்து 2400 சதுரடி வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் 20 அடி ரோடு. நம்மளுக்கு இருக்கிற உள்ள வந்து 3 ஃபேஸ் கரண்ட் கொடுத்துருக்கேன். வீடும் கட்டியிருக்கோம். மக்கள் இங்க வரவங்க வந்து ஸ்டே பண்ணி புலிக்கட் லேக் விசிட் பண்ணிட்டு வார கடைசியில் போறாங்க. இது DTCP ரெரா அப்ரூவ்டு. இதனோட ரேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மணி? சார், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரெசார்ட் கட்டி நம்ம வாழ்ற மாதிரியும் ஒரு ரெசிடென்ட் வீடு கட்டி வாழ்ற மாதிரியும் தான் இடம் இருக்கு. ஆன் ரோட்ல பஸ்ஸுங்க வந்துட்டு போற மாதிரி 5 நிமிஷம் விளையாடு 1500 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் போகுமா சார்? ஒரு 2-3 வருஷம் இங்க இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த விலை வந்துடும். இன்னைக்கு நீங்க நம்ப முடியாத ஒரு விலையில போட்டுட்டு இருக்கேன். வெறும் 800 ரூபா சதுரடி. என்ன சார் சொல்றீங்க? வெறும் 800 ரூபா தான்? 800 ரூபா சதுரடி. இது அசெட்டால மட்டும் தான் முடியும். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அதுலயும் பாருங்க ஆஃபர் போட்டிருக்கேன். 50-50 ஆஃபர். சிபில் கம்மியா இருக்கு, இல்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னா இங்க வாங்க. வெறும் 50% டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 50% நீங்க வட்டி இல்லாத EMI பே பண்ணலாம் 2 வருஷத்துக்கு. EMI-ல ஒரு லேண்ட் இந்த இடத்துல நம்ம வாங்க முடியும் அசெட் பிளஸ்ல? கண்டிப்பா. ஒரு சாதாரண மனிதன் நம்மளால பே பண்ண முடியும். அவருக்கு பெரிய ஆசை இருக்கு, கனவு இருக்கு, ஒரு மனை வாங்கணும், வீடு கட்டணும். இங்க வாங்க, உங்க கனவை நனவாக்கிக்கலாம். ஓகே, இப்போ மாசம் EMI-னா எவ்வளவு சார் இருக்கும்? சுமார் இப்ப பாருங்களேன், ஒரு 600 சதுரடி எடுத்துட்டோம்னா 800 ரூபா அப்படின்னா 4,80,000 ரூபா. இந்த 4,80,000 நீங்க 2,40,000 டவுன் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. பேலன்ஸ் 2,40 24 மாசத்துக்கு பே பண்றீங்க. ஒரு 10,000 ரூபாய் 24 மாசத்துக்கு பே பண்ணீங்கன்னா சொத்து உங்களுக்கு. சூப்பரான விஷயம் சார். ஒரு 10,000 ரூபாய் EMI-ல ஒரு சொந்த வீடு கனவை நீங்க நிறைவேற்றுறீங்க. ஒரு சூப்பரான இடம். மக்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சென்னை சிட்டியில எங்க இருந்தாலுமே நம்ம இந்த சைட்டுக்கு நீங்க வர்றதுக்கு அந்த பஸ் கனெக்டிவிட்டி தான் பாக்குறேன். கவர்மெண்ட் MTC பஸ் போற மாதிரி ஒரு ஆன் ரோடு சைட்டா நீங்க பாக்குறீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இப்போ நம்ம ஒரு சிறு முதலீடா போடுறது ஒரு நல்ல ஒரு growth தர மாதிரி இடமா இது இருக்கும். வீடு கட்டணும்னா நீங்க கட்டி தருவீங்களா? என்ன பட்ஜெட்ல கட்டி தருவீங்க? மணி ஒரு 600 சதுரடியை 15 லட்சத்துல கட்டலாம். இந்த வீடியோல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 600 சதுரடி எல்லாம் எங்க கிட்ட ஒரு மாசத்துல எல்லாமே வித்து போயிடும். இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே இந்த நம்பரை கூப்பிடுங்க. வீடியோல இருக்க நம்பரை உடனே வாங்க. 600 சதுரடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு 20-25 நாள்ல ஒரு பிளாட் கூட இருக்காது. மிக வேகமா வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கோ. வரும்போது ஃபேமிலியோட வாங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து சைட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் வந்து புலிக்கட்டில் அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய இடத்துக்கு போய் உங்களுக்கு நான் பட்ஜெட்டான இடங்கள் வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களாம் கொஞ்சம் ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதான் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி, அசெட் பிளஸ்ல இருந்து ரிச்சர்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.